சிதம்பரம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட வாகன ஓட்டிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் சிதம்பரம் அருகே கொத்தட்டை என்ற பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடி திறக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளே முழுமையாக நிறைவடையாத நிலையில் இலகுரக வாகனங்கள் ஒருமுறை செல்வதற்கு 125 ரூபாயும், பேருந்துகள் ஒருமுறை செல்ல 425 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயித்திருப்பதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதிக சுங்க கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து சிதம்பரம் கடலூர் வழித்தடத்தில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. சுங்கச்சாவடி முன் லாரி, பேருந்து உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டணம் வசூலிப்பதற்கு எதிராக சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் போராட்டக்காரர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு ஃபாஸ்டாக்கு 200 ரூபாய், குறைஞ்சபட்ச இந்தியாவில் 1 கோடி பேர் இருப்பான். அந்த 200 ரூபாய்க்கு 1 கோடி 200 என்னாச்சு? யாருக்கு போதும் அந்த காசெல்லாம்? பொதுமக்கள்கிட்ட சுரண்டி திங்கிறதுல இருக்கீங்க. சுங்கச்சாவடி முற்றுகையால் அங்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இருப்பினும் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. தங்களது கோரிக்கைகளை ஏற்க மறுத்தால் போராட்டம் தீவிரமடையும் என வாகன ஓட்டிகள் எச்சரித்தனர். என்னன்னா, இன்றைக்கு பல இடங்கள்ல சீர்காழி வரையில, முட்லூர்ல, தீத்தாம்பாளையத்தில், முட்லூர் அருகே பல இடங்கள்ல இன்னைக்கு சாலை பணி முழுவதுமாக இன்றைக்கு முடிவடையவில்லை. சாலை பணிகளே இன்றைக்கு முடிவடையாத நிலையில் ஒரு கட்டண கொள்ளை என்கிற பெயரில் வழிப்பறி தான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கு கட்டண கொள்ளையை, அநியாய கொள்ளையை டோல்கேட் மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் அறிவித்து வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த அநியாய கட்டண கொள்ளையை திரும்ப பெற வேண்டும். ஒருவேளை இந்த போராட்ட குழு வைத்திருக்கிற கோரிக்கைகளை புறந்தள்ளி நாங்கள் கட்டணம் வசூல் செய்து கொண்டே இருப்போம், உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று நிர்வாகம் சொன்னால் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். கொத்தட்டை சுங்கச்சாவடி வழியாக செல்லும் தனியார் பேருந்துகளுக்கு 50 முறை சென்று வர 14,090 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அவற்றை மாற்றி 1 மாதத்திற்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் சென்று வர மாதாந்திர பாஸ் கட்டணம் 14,090 ரூபாய் என சுங்கச்சாவடி நிர்வாகம் நிர்ணயித்தது. இதையடுத்து சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.